மீனவ பிரதிநிதிகள் ஒன்றாக கூடி கடலையும் கடல் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் கடல் சார்ந்த அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காகவும் ஒட்டுமொத்தமாக இந்த கடல் வளம் குன்றுவதை தடுப்பதற்காகவும் கடலிலே இறந்த மீனவர்கள் காணாமல் போன மீனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மீன் வளத்தை கடல் வளத்தில் வரக்கூடிய அந்த உயிரினங்களால் மீன் உணவு தயாரிப்பு வகைகளையும் போட்டிகள் நடத்துவதற்கும் படகு போட்டி நடத்துவதற்கும் ஒட்டுமொத்தமான இந்த கடல் சூழலை பாதுகாப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட இந்த நாள் தான் நவம்பர் 21 உலக மீனவர் தினம். இந்த உலக மீனவர் தினத்தை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்கள் மீன்பிடி சார்ந்த அனைவரும் கொண்டாடி வரும் வேளையில் தான் இந்த பொது வேலை நிறுத்தத்தை செய்து அனைவருமே இந்த 97ஆம் வருடத்துக்கு அப்புறம் தான் தொடர்ச்சியாக உலக மீனவர் தினம் உலக அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள், இங்கே இருக்கக்கூடிய நாட்டுப்படகு விசைப்படகு இவர்களுக்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு முரண்பாடுகளை தவிர்த்து இங்கே கச்சத்தீவு அருகில் அன்றாடம் நமது தமிழக மீனவர்கள் பிடிக்கக்கூடிய மீனவர்களை இலங்கை சிங்கள அரசு தொடர்ச்சியாக அவர்களை சிறைப்படுத்துவதும் அவர்களை கொடுமைப்படுத்துவதும் துப்பாக்கியால் படுகொலை செய்வதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்கும் விதமாக ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் கூடுதல் முயற்சி எடுத்து இந்த தமிழக மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். அதுபோன்று இங்கே விசைப்படகுடைய நாட்டுப்படகுடைய மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இங்கே விசைப்படகு மீனவருடைய தொழில் மிகவும் மந்தமாக நலிவடைந்து கொண்டிருக்கிறது. 245 போட் படகுகள் போய்கிட்ட சூழலில் இன்று மீன் வளத்தை பிடிப்பதற்கு அதிகபட்ச நேரத்தை எடுப்பதும் அதிகபட்சமாக எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய தேவையும் உருவாகி இருக்கிறது. ஆகவே இங்கே உள்ள விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர் சார்பில் நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை வேண்டுதலாக நேரம் கொடுத்து ஒரு நாள் ஒரு டே மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு டே நைட் பார்க்கக்கூடிய அந்த தொழில் வேலைக்கு நீங்கள் உதவுமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்வதோடு என்னுடைய இந்த வாழ்த்துறை மற்றும் வரவேற்புரையை முடித்துக்கொண்டு என்னுடைய